நாம் டெய்லி சாப்பிட்ற ஃபுட்டு இருக்கு இல்லையா, அதை வந்து ஹைப்ரிட்டான அரிசி தான் இது, ஹைப்ரிட்டான வெஜிடபிள், ஹைப்ரிட்டான ஃப்ரூட்ஸ்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நம்ம வந்து நாட்டு காய்கறிகள் தான் வந்து சாப்பிட்ணும் அப்படின்லாம் நிறைய பேர் வந்து சொல்லியிருப்பாங்க இல்லையா. இந்த வீடியோவில் நான் அந்த மாதிரி ஹைப்ரிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்ததும் இப்போ இருக்கிற சில வெஜிடபிள்ஸ் வந்து இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் வாங்க. நீங்கள் இதை ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது தக்காளின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆமாங்க, இதுதாங்க உண்மையான தக்காளி. இந்த தக்காளி வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது இல்லையா, அதனால் வந்து இதை வந்து எப்படி சாப்பிட முடியாது இல்லையா, அதனால தான் வந்து இப்போ மாடர்ன் பண்ணி இந்த தக்காளி இவ்வளோ ஜூஸியான டேஸ்டியான டிஃப்ரெண்ட் வெரைட்டிலையா தக்காளி வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த செடி எங்கேயோ வேலையோரத்தில் பார்த்த மாதிரி இருக்கு இல்லையா. ஆமாங்க, இது என்ன செடி தெரியுமா? கேபேஜ், முட்டைக்கோஸ் செடி தாங்க இது. இந்த லீவ்ஸை வச்சு தான் வந்து சமைச்சு சாப்பிட்டு இருந்திருக்காங்க. இது வந்து கிட்டத்தட்ட 1000 வருஷம் பழமையானது. இப்போ வந்து இந்த மாதிரி கேபேஜ் வந்து மாற்றி புதுசாக கண்டுபிடிச்சி வந்து அந்த லீவ்ஸ் வந்து நிறையா இருக்கிறங்காட்டி நமக்கு வந்து சாப்பாடும் நிறையா ஆகும் அப்படிங்கிறதுக்காக கண்டுபிடிச்சது தான் இது வாட்டர்மெலன். இந்த ஃபோட்டோவில் இருக்கிற வாட்டர்மெலன் கிட்டத்தட்ட 17th செஞ்சுரியில் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணது. பார்க்கவே ரொம்ப குட்டியாக இருக்குது இல்லையா, இதில் வந்து ஃப்ளஷ் எல்லாம் அவ்வளோ இருக்காது, அவ்வளோ டேஸ்ட்டுமே இருக்காது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறதா இப்போ நம்ம சாப்பிட்ருக்கிற வாட்டர்மெலன். இது வந்து செம்ம கலர்ஃபுல்லாக ஃப்ளஷியாக செம்ம டேஸ்டியாக இருக்குல்ல, இதுதான் ஹைப்ரிட் பண்ண வாட்டர்மெலன். அடுத்தது இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது வாழைப்பழம்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆமாங்க, நிஜமாலுமே வாழைப்பழங்க. இது வந்து கிட்டத்தட்ட 7000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. இது பார்க்கவே பயங்கர பெருசாக குண்டாக, அப்புறம் விதையெல்லாமே வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு அவ்வளோவா நல்லா இருக்காது. அதனால் இதை ஹைப்ரிட் பண்ணி இப்போ இருக்கிற இந்த மாதிரி மாடர்ன் வாட்டர்மெலனாக மாற்றிட்டாங்க. இது வந்து நம்ம ஈஸியாக உரிச்சிக்கலாம், சூப்பராக சாப்பிட்டுக்கலாம், செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும், சீடு அவ்வளோ ஹெவியாகவும் இருக்காது. இது என்ன தெரியுமா? சொன்னாலே நம்ப மாட்டீங்க, இது வந்து தான் நம்ம பழங்காலத்து கத்திரிக்காய். இப்போவுமே வந்து நம்ம வேலியோரத்தில் நிறைய காடுகளில் வந்து சுண்டக்கத்திரி அப்படின்லாம் சொல்லி பார்த்துருப்போம் இல்லையா. இன்னுமே வந்து நிறைய பக்கம் இருக்குது, இருந்தாலும் வந்து இது இப்போ யாருமே யூஸ் பண்ணுறது இல்லை. ஏன்னா இது ரொம்ப சிறுசாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நிறைய சுற்றி ஃபுல்லாக முள்ளாக இருக்குது இல்லையா, அதனால் பறிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டம். அதனால் இதை வந்து இந்த மாதிரி மாடர்ன் கத்திரிக்காயாக வந்து மாற்றிட்டாங்க. இதில் வந்து அவ்வளோ முள் இருக்காது, ரொம்ப பெருசாக இருக்கும், அப்புறம் வந்து ஈஸியாக பிடுங்கிக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த பிக்சரில் இருக்கிறது என்னென்னு கண்டுபிடிக்க முடியுதா? கண்டிப்பாக முடியாதுங்க. ஏன்னா இதுதான் வந்து கேரட். நம்ப முடியல இல்லையா? ஆமாம், இதுதான் வந்து கேரட். இது வந்து கிட்டத்தட்ட 10th செஞ்சுரியில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து பார்க்குறக்கு அப்படியே ஒயிட் பர்பிள் கலரில் இருக்குமாமா. அது வேர்லேருந்து பிடுங்கினதுக்கப்புறம் அது வந்து அந்த பர்பிள் பிக்மெண்ட் லூஸ் பண்ணி எல்லோ கலரில் மாறிடுமாமா. இது வந்து அவ்வளோ டேஸ்டெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ இருக்கிற இந்த மாடர்ன் கேரட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து அந்த ரூட் வந்து அந்த மாதிரிலாம் இல்லாமல் செம ஸ்மூத்தாக இருக்கும், ஈஸியாக சாப்பிட்டுக்கலாம், ஃப்ளேவராக இருக்கும், நல்லா இருக்கும். அதுக்காக தான் இதை கண்டுபிடிச்சது. இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்குறது தான் வந்து கார்ன், சோளம். ஆமாங்க, 7000 வருஷத்துக்கு முன்னாடி இதுதான் வந்து சோளம். இப்போ தான் வந்து மாறிடுச்சு. இது வந்து ரா பொட்டேட்டோ மாதிரி இருக்குமா, ரொம்ப சின்னதாக இருக்காட்டியே அவ்வளோவா வந்து எல்லாத்துக்கும் பத்தலை. அதனால தான் வந்து அதை விட 1000 மடங்கு பெருசாக இருக்கிற கார்னை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து ஈஸியாக உளிச்சிக்கலாம், நம்ம ஈஸியாக சாப்பிட்டுக்கலாம், ஈஸியாகவும் வளர்த்துக்கலாம். இது வந்து ஆப்பிள் மாதிரியே இருக்கும் இல்லையா, பீச் காய். இந்த காய் வந்து 4000 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோண்டு குட்டியாக ஒரு செரி சைஸில் தான் இருந்துச்சான். ரொம்ப சிறுசாகவும் அதுக்குள்ளே இருக்கிற ஃப்ளஷ் ரொம்ப கம்மியாகவும் டேஸ்ட் கம்மியாகவும் இருந்துச்சான். இது வந்து நல்லா மேம்படுத்தி இப்போ இருக்கிற பீச் காயை மாற்றி 64 மடங்கு பெருசாகவும் 27% ஜூஸியாகவும் 4% எக்ஸ்ட்ரா ஸ்வீட்டாகவும் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. பழைய மாதிரியே எல்லாமே இருந்திருந்தால் ஓகே தானே, எதுக்கு இப்படி கண்டுபிடிக்கணும்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து முதல்ல எல்லாம் வந்து இவ்வளோ பாப்புலேஷன் இல்லை, சாப்பாடோட தேவைகள் இவ்வளோ அதிகமாக இல்லை. ஆனால் இப்போ இருக்கிற பாப்புலேஷனுக்கு இந்த சின்ன கார்ன், சின்ன தக்காளி, இந்த டேஸ்ட் இல்லாத வாட்டர்மெலன், உருண்டையாக இருக்கிற பனானா, முள் குத்துற கத்திரிக்காய், இதெல்லாம் வந்து செட் ஆகுமா? செட் ஆகாதுங்க. அதனால தான் வந்து இப்படி டெவலப் பண்ணி நம்ம மக்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி கண்டுபிடிச்சது தான் இந்த ஜெனட்டிக்கலாக மாடிஃபை பண்ணி கண்டுபிடிச்ச ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.